வணக்கம். இது மனசு சேனல் பரிமள செல்வி. இப்போ ரீசெண்டாக தமிழாங்கக்கூடிய டிவி ப்ரோக்ராமில் நடந்த அந்த ஒரு விவாதம், அதாவது விவாகரத்தால் அதிகம் பாதிப்புக்குள்ளாவது ஆண்கள் பெண்கள் இந்த தலைப்பில் நடந்த விவாதத்தை பற்றியும் அது உணர்த்தக்கூடிய செய்தியை பற்றியும் அந்த விவாதத்தை நடத்தின நபர் நடந்து கொண்ட விதம் பற்றியும் தான் இந்த வீடியோ. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லும் பாருங்கள். இது வரைக்கும் நம்முடைய மனசு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மாதரே 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 மாதரே. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை ஜி தமிழ் தொலைக்காட்சியில் இந்த தமிழாங்கக்கூடிய நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கிறது. நிறைய பேர்த்துக்கு அது தெரியும். அதில் இந்த போன வாரம் இந்த நிகழ்ச்சி நடந்தது. விவாகரத்தால் அதிகம் பாதிப்புக்குள்ளாவது ஆண்கள் பெண்கள்ங்கக்கூடிய விவாதம். அப்போ அந்த விவாதம் தொடங்கும் போதே ஆண்கள் தான் அதிகம் பாதிப்புக்குள்ளாகிறாங்க இங்கக்கூடிய அணியிலிருந்து பேசின ஒரு நபர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், பாருங்க எங்களை பாருங்க, நாங்கள் எவ்வளவு எளிமையாக வந்திருக்கிறோம், டிஷர்ட் தான் போட்டிருக்கிறோம், லுங்கி தான் உடுத்திருக்கிறோம், ஆனால் இந்த பெண்கள்லாம் பட்டு சாரியெல்லாம் கட்டிட்டு அவ்வளவு கிராண்டாக வந்திருக்காங்க. அப்போ இதுலேருந்தே தெரியலையா யார் அதிகமாக பாதிப்புக்குள்ளாகிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அவருடைய அந்த பேச்சிலேயே ஒரு நையாண்டியும் எள்ளலும் இருந்ததை பார்க்க முடிந்தது. நீங்க எல்லாரும் வந்துட்டு லைக் பார்ட்டிக்கு வந்த மாதிரி சாரி கட்டிட்டு, நாங்க பாருங்க எல்லாரும் டிஷர்ட் லுங்கி அது இதுன்னு இருக்கோம். ஆனால் இந்த சைடில் அதிகம் பாதிப்புக்குள்ளாவது பெண்கள் தான் அங்கக்கூடிய அணியில இருந்து ஒரு பெண்மணி பேசினாங்க. அதாவது தனக்கு 53 வயது ஆனதாகவும் தன்னுடைய மகன் தன்னை பார்க்க வந்தாலே, அதாவது இவங்க டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணதுனால அதுக்கப்புறம் அவங்க மகன் அவங்கள பார்க்கறதுக்கு அவங்க வீட்டுக்கு வந்தாலே அதை சந்தேகமாக பார்க்குறாங்க, சந்தேகப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய உணர்வுகளை அவங்க பகிர்ந்துக்கிட்டாங்க. அப்போ அவங்க பேசின உடனே ஒரு நபர், அது எதிரணிலேருந்து ஒரு நபர் சொல்கிறாரு, அது காரணம் இல்லாமல் அப்படி யாருமே பேச மாட்டாங்க, ரீசன் எப்படியாவது இருக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்லி. உடனே அதை நடத்தின நபர் வந்து சொல்கிறாரு, சார் நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது, இப்போ உங்கள் தங்கச்சி இப்படி இருந்து அவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை இருந்ததுன்னா அவங்கள யாராவது இப்படி சந்தேகப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க சார் அப்படின்னு சொன்னோன்னா, நான் தப்புன்னு தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வார்த்தையிலேயே அந்த நபரிடம் இருந்த ஒரு பெண்ணின் மீதான, அது பெண் ஒரு அம்மாவாக இருந்தாலும் சரி, தன்னுடைய சொந்த தங்கையாக இருந்தாலும் சரி, நான் வந்து அந்த பெண்கள் தான் காரணங்கிறது மாதிரி தான் நான் பேசுவேன், அவங்கள சந்தேகப்படுறது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறது மாதிரி தான் அவர் தன்னையே நியாயப்படுத்திக்கிட்டார். ரீசன் இல்லாம யாரும் ஒருத்தர் வந்து சந்தேகப்பட முடியாது. உங்க தங்கச்சியை நாளைக்கு நான் அப்படி பேசினா நீங்க சும்மா ஓடுவீங்களா சார்? தப்புனா தப்பு தான் நான் சொல்லுவேன். அப்போ திரும்பவும் அந்த வாதம் தொடர்கிறது. அப்போ இந்த நடத்தினவர் சொல்கிறாரு, சார் இவ்வளோ இப்படியெல்லாம் பேசக்கூடாது சார், நீங்கள் நெருப்பு இல்லாமல் புகையாதுங்கிறது மாதிரியெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னா அந்த நபர் சொல்கிறாரு, இல்லை புகையிறதுக்கு நெருப்பு கட்டாயம் இருக்கணும், நெருப்பு இருந்தால் தான் புகையும் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த பெண்ணினுடைய முகத்தை பார்க்கும்போது உண்மையிலேயே முகம் வாடி போச்சு, சுருங்கி போச்சு, கண்ணீர் வடித்தாங்க. அப்போ இந்த நடத்தின நபர் உடனே சொல்கிறாரு, சார் நீங்கள் சொல்கிறது தப்பு, நீங்கள் சொன்ன வார்த்தையை திரும்ப பெறுங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் இப்போ கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த நபர் டக்குன்னு எழுமினாரு, வெளியில் போகிறாரு. எனக்கு அதை பார்த்தோன்னே ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. அதாவது தான் சொன்ன வார்த்தை அந்த பெண்ணை காயப்படுத்தி இருக்கிறது, அந்த பெண் அழுகிறார், இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு கூட சரி நான் வந்து சும்மா வேணும்னு நான் அப்படி அவங்கள காயப்படுத்துறதுக்காக சொல்லலை அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லி அதில் வந்து நல்ல பெருந்தன்மையோடு நடந்திருக்க முடியும். ஆனால் அந்த நபர் அப்படி நடந்துக்கிடலை. தன்னுடைய தவறை அவர் ரியலைஸ் பண்ணி பார்க்கவே இல்லை, மனிதநேயத்தோட நடந்துக்கிடலை. அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு விஷயம் எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது. என்ன அப்படின்னு சொன்னால், அந்த நிகழ்ச்சியை நடத்தின நபர், அந்த ஆண் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணின் பக்கமாக நின்று அவருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அந்த பெண்ணுக்காக தன்னுடைய குரலை பதிவு செய்து மிகவும் தைரியமாக ஆணித்தரமாக அடித்து கூறி அந்த நபரை அந்த அவரை விட்டு அந்த அரங்கத்தை விட்டு வெளியே போக வைத்தது. இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கணும். தைரியமா துணிச்சலா நடந்தால் நிச்சயமாக பெண்கள் மீது இழைக்கப்படக்கூடிய அநியாயங்கள்லாம் குறைவதற்கான வாய்ப்பு உண்டு. நாம வாழக்கூடிய நம்முடைய இந்திய நாடு அல்லது தமிழ்நாட்டு சூழலை எடுத்துக்கிட்டாலும் விவாகரத்தினால் அதிகம் பாதிக்கப்படக்கூடியது பெண்கள் தான்.
ஏன்னா இளம் வயது திருமணமாகி இளம் வயதிலேயே விவாகரத்துக்குள்ளான பெண்களை நம்ம பார்க்கும்போது நிச்சயமா அவர்களுக்கு சின்ன வயசுல குழந்தைங்க இருப்பாங்க. அவர்களை வளர்த்து ஆளாக்க வேண்டிய மிகப்பெரிய கடமை அவர்கள் தலையில வந்து விழுகிறது. அப்போ ஒரு அப்பாவினுடைய அன்பையும் சேர்த்து கொடுக்க வேண்டிய நிலைமை. அதே போல அவங்களுக்கு அவங்க குடும்பத்துல உள்ளவங்ககிட்ட இருந்தே ஆதரவு கிடைக்காது, இந்த சமூகத்துல இருந்து ஆதரவு கிடைக்காது. எல்லாருடைய கேள்விகளுக்கும் அவங்க பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருப்பாங்க. அது அவர்களுடைய வாழ்க்கையை போராட்ட களமாக்கி விடும். அப்போ நிச்சயமா பாதிக்கப்படுறது, அதிகமாக பாதிப்புக்குள்ளாவது பெண்கள் தான். ஆண்களுக்கு வந்து இந்த மாதிரியான கவலை வலி எல்லாம் இல்லை, அதனால அவர்களுக்கு பாதிப்பு இதை விட குறைவு தான். அப்ப நம்முடைய கவலை, கரிசனை அல்லது நம்முடைய சார்பு நிலை யார் பக்கம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, இந்த தமிழா நிகழ்ச்சியை நடத்தின அந்த நபர் நடந்துகிட்டது மாதிரி பாதிக்கப்பட்ட அல்லது பாதிப்புக்குள்ளான பெண்கள் மீது நம்மளுக்கு தனி கரிசனை இருக்கணும். அவங்க பக்கமா நின்று அவர்களுக்காக நம்முடைய குரலை பதிவு செய்யறது மாதிரி இருந்தால் நாம் தேடும் விடியல் தூரமாயில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்முடைய மனசு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில். உங்களிடமிருந்து விடைபெறுவது பரிமள செல்வி. நன்றி.